திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. அஞ்சு முகம் தோன்றல் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சல் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் 16வது நாள். இந்த 16வது நாளில் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னிமலை முருகன் கோவில், அந்த ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோடில் இருக்குது இந்த சென்னிமலை முருகன் கோவில் அப்படின்னு. இப்போது இந்த சென்னிமலை முருகன் கோவிலுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அதில் ஒன்றுன்னா நான் சொல்லிகிட்டே வரேன். இங்கே முதல்ல நம்ம கந்தசஷ்டி கவசம் பாடுறோம் இல்லையா, அது முதல்ல பாலன் தேவராயன் சுவாமிகள் இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது இந்த பாலன் தேவராயன் சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை எழுதிட்டு அதை எங்கே அரங்கேற்றம் பண்ணலாம், அரங்கேற்றம்னா முதல்ல அதை வெளிப்படையாக சொல்கிறது, அதை 10 படித்தவர்கள் முன்னாடி எடுத்துக்காட்டி சொல்கிறது, அதை எங்கே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது முருகன் தான் சென்னிமலையை எடுத்து காட்டியிருக்கார், இந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணு அப்படின்னு. அதனால் முதல்ல கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்ட இடம் சென்னிமலை தான். சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தான் முதல்ல இன்றைக்கி நம்ம எல்லாரும் பாடுறோமே அந்த கந்தசஷ்டி கவசம், அது முதல்ல அரங்கேற்றிய இடம் அதுதான். அதுவும் இல்லாமல் இந்த முருகனுடைய விக்கிரகம் ரொம்ப விசேஷமானது. என்ன அப்படின்னா, முருகன் தண்டாயுதபாணியாக கையில் தண்டம் பிடிச்சிட்டு நின்றுருப்பார். இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முருகர். எப்படி அப்படின்னா, இவருடைய சிரசிலிருந்து, அதாவது தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் நல்ல வழவழப்பான திருமேனியாக இருக்கும். ஆனால் இந்த இடுப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப சொரன்னு இருக்குமாம் சுவாமிக்கு. இதை அபிஷேகம் பண்ணும்போது நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சென்னிமலை இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் நொய்யலாறுன்னு ஒன்று, நொய்யலாறு ஓடின்னு இருந்திருக்கு. அப்படி அந்த நொய்யலாறு ஓடின்னு இருக்கும்பொழுது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு மணல் மேடு இருந்திருக்கு. அந்த மணல் மேடில் போய் நிறைய பசுக்கள் தானாக பாலை சொரிந்திருக்கு. அங்கேயே நிறைய பசுக்கள் சொரியும் பொழுது இந்த மாடு மேய்ப்பவன் போய் ஏன் பசுக்கள் தானாக இந்த இடத்துல பாலை சொரியறதுன்னு அந்த மணல் மேட்டெல்லாம் நகுத்திட்டு பார்க்கும்பொழுது இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலை கிடச்சிருக்கு. எடுத்து பார்க்கும்பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததாம். இவ்வளோ அழகாக இருக்காரே. அப்போ அவருடைய இடுப்பு பகுதி மறைக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் மண்ணை நகற்றிட்டு மொத்த உருவத்தையும் வெளியே எடுத்து பார்க்கும்பொழுது இடுப்புக்கு கீழே ரொம்ப ஒரு மாதிரி சொரப்பாக அமைந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சரியாக வேலைப்பாடு ஆகலை போல இருக்குன்னு ஒரு சிற்பியை கூப்பிட்டு அதை நல்லா செதுக்கி சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது உளியை வச்சு பண்ணும்பொழுது ரத்தம் வர ஆரம்பிச்சிருந்தாம். அதனால் முருகப்பெருமானுடைய உத்தரவு இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இதே முருகன் விக்கிரகத்தை இந்த சென்னிமலை முருகன் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சிரசிலிருந்து பூ உத்தரவு கேட்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கிறதா சொல்கிறா. சிரம் அப்படின்னா அவருடைய தலைமுடி, தலை இருக்கிற இடம். அங்கே பூ வச்சு முருகனுடைய பக்தர்கள்லாம் உத்தரவு கேட்பாலாம், இந்த வேலையை நாங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பூ உத்தரவு கேட்கறது அப்படின்றது இந்த கோவிலில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதா சொல்கிறா. அதுவும் இல்லாமல் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நவக்கிரகங்களில் இந்த கோவிலில் செவ்வாய் கிடையாது, அதாவது அங்காரகன் கிடையாது. இங்கே முருகனே அங்காரகனாக இருக்கிறதாகவும் அவரை சுற்றி இந்த மிச்சம் இருக்கிற 8 பேர், நவகிரகங்களில் மிச்சம் இருக்கிற 8 பேர் இருக்கிறதாகவும் இந்த கோவிலுடைய ஐதீகம். அதனால் இந்த கோவிலுக்கு நிறைய கதைகளும் புராண வரைய பார்க்கும்பொழுது மகிமைகளும் நிறைய இருக்குது. முருகனுடைய முக்கியமான ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது சென்னிமலை. இந்த சென்னிமலை, அதாவது சிரகிரி அப்படின்னு கூப்பிடக்கூடிய இடம், சிரகிரி, சிவகிரி, அதுக்கப்புறம் பழனிமலை.
இந்த மூணுத்தையும் ஒரே நாளில் பார்க்கறத ரொம்ப விசேஷமாக முருக பக்தர்கள் கருதுகிறா. அதுவும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடும்பொழுது அவருக்கு முருகப்பெருமான் படிக்காசு கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்க்க போகிற திருப்புகழுக்கு ஒரு தனி மகத்துவமாக என்ன சொல்கிறா அப்படின்னா, தூக்கம் சரியாக வராதவங்க, மன உளைச்சலில் அவஸ்தைப்படுறவங்கெல்லாம் இந்த திருப்புகழை பாடும்பொழுது அவங்க மன உளைச்சல் நீங்கி நிம்மதியான உறக்கம் அவங்களுக்கு கிடைக்குமாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதான திருப்புகழ். கடந்த 2 நாட்களாக பெரிய பெரிய திருப்புகழாக பார்த்தோம் இல்லையா? அதனால முருகப்பெருமான் அனுகிரகத்தில் இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற திருப்புகழ் ரொம்ப சின்னதான திருப்புகழ். அதாவது 8 வரிகள் தான், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். எப்பவும் போல் இதை நான் 2 தடவை படிப்பேன். முதல் தடவை கேட்டுண்டே வாங்க, அதுக்கப்புறம் அடுத்த தடவை நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து படிக்கலாம். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். பகல் இரவினில் தடுமாறா பதிகுரு என தெளிபோத இரகசியம் உரைத்து அனுபூதி ரதநிலை தனை தருவாயே, இகபர மதற்கு இறையோனே, இயலிசையின் முத்தமிழோனே, சக சிறகிரி பதிவேளே, சரவணபவ பெருமாளே. எவ்வளவு சின்ன திருப்புகழ் இல்லையா? இந்த திருப்புகழை நம்ம ராத்திரி படிச்சுட்டு விபூதி இட்டுண்டு படுக்கும் பொழுது நமக்கு மன உளைச்சல் எல்லாம் நீங்கி ஆழ்ந்த உறக்கத்தை அந்த சென்னிமலை ஆண்டவர் தருவார் அப்படின்னு நம்பி படிங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லா தூங்க முடியும். இப்போ இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பகல் இரவினில் தடுமாறா பதிகுருவென தெளிபோத இரகசியம் உரைத்து அனுபூதி ரதநிலைதனை தருவாயே, இகபர மதற்கு இறையோனே, இயலிசையின் முத்தமிழோனே, சக சிறகிரி பதிவேளே, சரவணபவ பெருமாளே. அதனால் ரொம்ப சின்னதான திருப்புகழ். முருகனை நம்பி படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் நல்லபடியாகவே இந்த திருப்புகழை படிக்க முடியும். சென்னிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் தரிசிப்போம். திருச்சிற்றம்பலம்.